இன்று ஒரு பதிவு. வாணியர் செட்டியார் சமுதாயம் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. செட்டியாரில் உட்பிரிவு இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. செட்டியார் வாணியர் செட்டியார் அதில் இருக்கிற எல்லா செட்டியாரும் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு ஆகுது. 33 வயசு. அந்த அம்மாவே என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு கொஞ்சம் லட்சணமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எம்காம் வரை படித்த ஒரு பொண்ணு நல்ல ஒரு வேலையிலையும் இருந்திருக்கிறாங்க. அந்த வேலையும் அவங்க விட்டுருக்குறாங்க. ஏன்னா கணவனுக்காக. கணவன் திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கே போகலை, தூங்கி எந்திரிச்சிருக்கிறாரு. அந்த அம்மா அதையும் நம்மகிட்ட சொல்கிறாங்க. இவங்க மதுரையில் இருக்கிறாங்க. 3 பெண்கள், 3 பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்பா கோர்ட்டில் வேலை பார்த்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு வாரிசு வேலையை பார்க்குது. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அவங்களே சொல்கிறாங்க, என்னுடைய பொண்ணு கொஞ்சம் வண்ணமாக தான் இருக்கும்னு, ஆனால் லட்சணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. போட்டால் நைட்டுக்கு அனுப்புறோம்ன்றாங்க. சரிங்களா மக்களே? அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவர் பேசக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆடியோவையும் ஏன்னா பெண் வீட்டில் எப்படி எதிர்பார்க்கணும்னு தெரியும் இல்லையா? அதுக்காகத்தான் அந்த இதை நான் இதில் போடுறேன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பேசும்போது அதில் ஊரையோ அந்த வீடு முகவரி வராது. இப்போ இவங்க மதுரையில் இருக்கிறாங்க அப்படின்னா மதுரை எவ்வளோ பெரிய ஊர். அதனால் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் போட்டால் தான் உங்களுக்கெல்லாம் முடிக்க முடியும். நேற்று பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஒரு பொண்ணை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் வரவேற்பு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதை கொடுத்துருக்குறோம், அவங்களும் முடிவு பண்ணணும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு நான் போடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பொண்ணுடைய ஐடியை மட்டும் அதில் மேலே இருக்கும் ஸ்க்ரீனில் 281653. அப்போ எனக்கு நீங்கள் இந்த 281653 இந்த பதிவு கொண்ட பெண்ணு விவராவுக்கு அம்மா பேசுனது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் தர நீங்கள் பேசிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூராட்டாதி நட்சத்திரம். இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுமணமாக இருந்தாலும் எங்கள் சோசியர் வந்து வெளிநாடு கொடுங்க, மிலிட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது அந்த அம்மா என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அர்த்தம். என்ன மக்களே? அவங்க அந்த அம்மா ஒரு ஜோசியம் சொல்லாப்பில்ல, ஒரு சோசியர் சொல்லியிருக்கிறாரு, கல்யாணத்தை முடிச்சுட்டு தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏங்க 33 வயசுக்கு மேலே கல்யாணம் முடித்து அவர் தனியாக இவர் தனியாக இருக்கிறதுக்கு எதுக்குங்க கல்யாணம்? மக்களே, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு காரணம் யாருன்னா பெத்த தாய் தான். சரிங்களா? அதனால் கல்யாணம் முடித்து அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அதை விட்டு போட்டுட்டு தள்ளி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. என்னம்மா இது நியாயம்? சரி, அது போட்டோம். அடுத்தபடியாக எங்களுக்கு ஒவ்வொரு திருமணத்தில் எவ்வளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஜாதகம் வேறு இந்த வயசில் மறுமணத்துக்கு ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும் வேறு சொல்கிறாங்க. நான் சொன்ன பிறகு ஜாதகம் பரவாயில்லன்றாங்க. அதனால் அன்பு உள்ளங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல பேசி பாருங்கள். யாரும் முதல்ல ஜாதகத்தை பார்க்காதீங்க. ஜாதகத்தை பார்த்து விரயம், பண விரயம், நேர விரயம் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். முதலாவதாக ஜாதகத்தை பார்த்து பணத்தையும் நேரத்தையும் இழக்காதீர்கள். யார் பெண்ணு வீட்டில் சரின்னு சொல்லுதாங்களோ அவங்க வீட்டில் ஜாதகத்தை போய் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து பாருங்கள். இப்போ இந்த பெண் வாணியர் செட்டியாரில் உட்பிரிவு என்ன செட்டியாராலும் பரவாயில்ல, 23 தெலுங்கு செட்டியார், ஆரிய வயசு செட்டியார், ஆயிர வயசு செட்டியாரில் 18 பிரிவுகள், எந்த செட்டியாராக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க 2/9/93 பிறந்திருக்காங்க. 33 வயசாகுது. இவங்க கொஞ்சம் வண்ணமாக இருப்பாங்கன்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. எம்காம் வரைக்கும் படித்த பொண்ணு மதுரையில் இருக்கிறாங்க. அப்பா கிடையாது. 3 பெண் குழந்தைகள் இவங்களோட சேர்த்து. இப்போது இவங்க வந்து மதுரையில் இருக்கிறனால மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி
இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க ரொம்ப தூரமும் வேண்டாம், அதனால் வெளியூர் மக்களுக்கு இது வந்து வேண்டாம். சரிண்ணா, அந்த அம்மா பேசின ஆடியோ இதில் வருது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க விருப்பப்பட்டேன். ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் விளம்பரத்தை போடுவாங்க, கோடீஸ்வரட்ட பொண்ணுக்கு ஏழை மணமகன் தேவை அப்படின்னு. ஆனால் நான் அந்த குடும்பத்தில் உள்ள பதிவோடு நான் ஆதாரத்தோடு போடுறேன். நான் யாரையும் ஏமாத்தலை. இவங்களுக்கு ஏழை மணமகன் தேவைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நான் உண்மையை போட்டிருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் அந்த மேட்ரிமோனியில் பல கோடிக்கு சொந்தக்கார ஒரு பொண்ணுக்கு ஏழை மணமகன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்லேயே வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை, அதனால தான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். நிறையா வீடியோ போடுவேன், இன்றொரு தகவல் போடுவேன், எதுவுமே எனக்கு நேரம் கிடையாது, அதனால தான் போடலை. சரி, இந்த பொண்ணுடைய ஐடி 281653. மதுரையில் உள்ள பொண்ணுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் ஐடியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கள், உங்களுடைய போட்டோ ஜாதகம் அனுப்புங்க, ரெடி பண்ணிட்டார். சரி, அம்மா பேச ஆடியோ பார்ப்போமா? ரைட், வாழ்த்துக்கள், நன்றி. ஹலோ, சொல்லுப்பா. ஆமா, வணக்கம்மா. நான் சங்கரங்கோவில இருந்து ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல இருந்து உங்கள்ட்ட பேசியிருந்தாங்க. சரி. ஆமா, அதனாலதான் நான் இப்ப உங்கள்கிட்ட பேசுறேம்மா. சொல்லுங்க. நம்ம பாப்பா விஷயமா ஆமா கொஞ்சம் பேசுறேன். நான் ஒரு மாப்பிள்ளைய பத்தி சொல்றேம்மா, அதை நீங்க பாருங்க. அவர் அதாவதுமா, ஆமா, இந்த மாப்பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 வயசு ஆகுதுமா. அவங்க தேவாங்க செட்டியாரு. சரி. இவங்களுக்கு வந்து இப்ப சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல போட்டு சொந்த பிசினஸ் பண்றாரு மாப்பிள்ளை. சரி. 7/11/1988. நான் மாப்பிள்ளைய வந்து நம்ம ஆபீஸ்ல வச்சு பார்த்துருக்கேன். நீட்டா இருக்கிறாரு. ஒரு பயந்த, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடாதடி இல்லாம ஒரு அமைதியான குடும்பத்தில் உள்ள ஒரு நபர். வேண்டாம் சார். வேண்டாம். இல்ல, நான் என்னன்னு சொல்லவே இல்லையே, வேண்டான்றீங்க. ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு? பிள்ளைய ஒத்துக்க மாட்டாங்க, வேற ஜாதி. அப்படியா? நீங்க வாணி செட்டியாரம்மா? ஆமா ஆமா. இவங்க தேவாங்க செட்டியாருமா? தேவாங்க செட்டியாரா? செட்டியாருமா. நீங்க தேவாங்கன்னதும் நான் தேவர் ஒண்ணு நினைச்சேன். அதனாலதான் நினைச்சேன் தேவர் ஒண்ணு. இல்ல, செட்டியார் தாமா. செட்டியார்ல ஒரு பிரிவு. அதாவது முதல்ல எல்லா விவரங்களுமே கொஞ்சம் அதற்கத்தான் நான் தெளிவா பேசுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கேன். சரிங்கம்மா, இப்ப பேசலாமா? கொஞ்சம் நேரம் பேசலாமா? சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லையம்மா. ஒண்ணும் பேசுங்க. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வந்திருக்கு. சரி. இந்த பையனுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரியில இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு நியாயமாக, நேர்மையாக, அமைதியாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, அதனால சொல்லணும் இல்லையா? அதுக்காகத்தான் இப்போ ஆபீஸ்ல பேசினாங்க, நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி. இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா விசாரிச்சு தெளிவா சொல்லணும். நான் ஓனரா இருக்கிறோமா, என்னுடைய ஆபீஸ்ல ஒரு 50 பேர் இப்ப ஒர்க் பண்றாங்க. போன மாசம் 25 பேர் தான் வேலை பார்த்தாங்க. இந்த மாசம் 50 பேர் வேலை பாக்குறாங்க. சரியா? பையன் வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ முடிச்சிருக்காப்ல, டிப்ளமோ இன்டீரியர், அதாவது டெக்கரேஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா வீட்டுக்கு. ஆமா, அது பல கோடி ரூபாய் போட்டு இவர் சொந்த பிசினஸ் பண்றாரு. ஓன் பிசினஸ். மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பையங்க தான். ஆமா, அப்பா. இப்ப அம்மா வந்து இந்த இவங்களுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து அம்மா கிடையாது. சரிங்களா? அம்மா கிடையாது. 2 பையங்க தான். அப்பாவும் பையனும் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. நான் நேர்ல பாத்துருக்கேன், பேசியிருக்கேன், தினசரி அவங்கள்ட்ட பேசுறேன். அப்பா வந்து எக்ஸ் ஆர்மி. பொண்ணுகள் எதுவுமே கிடையாது. பென்ஷன் வாங்குறாரு. ஆமா, அவர் பென்ஷன் வாங்குறாரு. பையன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. நல்ல வசதி வாய்ப்பு இருக்குதுமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணு என்னன்னா, இவங்க வந்த உடனே எனக்கு வீட்டை எழுதி கொடு, அதை எழுதி கொடு, 10 நாள் கூட ஆகலாமா. அந்த பொண்ணு வந்து என்னன்னா, முதல்ல வந்து வந்த நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு எப்படியாவது இவங்ககிட்ட இருக்க சொத்தை பூரா எழுதி வாங்கிடணும். ஏற்கனவே அந்த பொண்ணு என்னன்னா, இன்னொரு பையனை விரும்பி இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொகுசா வாழ்வதற்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கிறாப்ல. சரிங்களாம்மா? இது அவர் சொன்ன விஷயம். நான் வந்து புரோக்கர் மாதிரி பேசி, நான் வந்து இன்னொரு விஷயமா, ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துல மட்டும்தான் யார்கிட்டையும் புரோக்கரா பேசி 50,000 கூட 1 லட்சம் கூட கேட்கறது கிடையாது.
சரி சரி நான் முடிச்சு கொடுத்துட்டு முடிஞ்ச பிறகு நீங்களா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிடுவேன். உங்க சரி குடும்பத்துல சரி ஒரு நபரா இருந்தா பேசுறேன். ம் இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு ம் வந்து 10 நாள்லயே வீட்டை எழுதி கொடு, அதை எழுதி கொடுன்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? தவறுதானம்மா? தப்புதான். அப்படி அப்புறம் கேட்க கூடாது. ம் அப்புறம் அவங்க அந்த மாதிரி வாழவே இல்லைம்மா. இன்னொரு விஷயம், ஒரு நாள் கூட அவங்க 2 பேரும் வாழவும் இல்லை. சரி அந்த பொண்ணு வந்த நோக்கம் என்னன்னா, குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல. அந்த பொண்ணு வந்து பணம் வாங்குற நோக்கத்திலேயே மைண்ட்லயே வந்திருக்கு. சரி சரி கடைசி வந்து 10 லட்சம் 20 லட்சம் எப்படியாவது வாங்கிடலாம், ஒரு 10 லட்சமாவது வாங்கிடலாம்னு நினைச்சிருக்கிறாங்க. ம் அப்போ இவங்களுடைய வாதம் என்னன்னா, நீ வாழ வந்தியா இல்ல பணம் கேட்க வந்தியா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. ம் என்ன அதுல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு ஒரு பிராண்ட். கடைசி அதுல சட்டப்படி நான் பணத்துக்காக தான் வந்தோங்கிறத அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ம் சரிங்கம்மா. இப்போ அவருக்கு 36 முடிஞ்சு 37 வயசு, 88 டேட் ஆஃப் பர்த். நம்ம பாப்பாக்கு சரி வயசு என்னங்கம்மா? அவருக்கு 32 நடக்கு. இன்னும் 2 மாசம் போனா 33. 33 வயசு ஆகுது. 33, ம் 37 4 வயசு வித்தியாசம் நல்லா இருக்கு. அவங்க ம் வந்து பிபிஏ முடிச்சிருக்காங்க. நம்ம பொண்ணு எம்காம் முடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆமா. நீங்க இருக்கிறது மதுரையில இருக்கீங்க. ஆ, அவங்க அவங்க இருக்கிறது கரூர்ல இருக்கிறாங்க. கரூர். ஆமா, கரூர். சரிங்களாம்மா? ம். இப்ப நம்ம பாப்பாவுக்கு அப்பா இல்லையாம்மா? இல்ல. சரிங்கம்மா. அவங்களுக்கு அம்மா இல்ல, உங்களுக்கு அப்பா இல்ல. ஆ, உங்களுக்கு 3 பெண்ணுங்களாம்மா? 3 பெண்ணு. சரி. 3 பொண்ணு 3 பேருக்குமே முடிஞ்சுச்சு. நம்ம பொண்ணுக்கு வந்து இது மறுமணம் என்ன காரணமா? மறுமணம் அந்த பையன் வேலைக்கு போக மாட்டேன்ட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி 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 சரி. தண்ணி போடல, சிகரெட் அடிக்கல. ஆ அது ஒரு சுத்த சோம்பேறி. படுத்து படுத்து கண்ணுல பூளை தங்குற மாதிரி தூங்கிட்டே இருப்பான். சரி கடைசியில பார்த்தா யாரையும் லவ் பண்ணிருக்கான். சரி ஏன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கான். சரி. வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ம் அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்க வந்திருக்கான். சரி. இங்க வந்து யாரு கூட லவ் பண்ணிருக்கான். ம் அது விளைவு அங்க போயிட்டா. இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்னு வேற சொல்றாங்க. சரிங்கம்மா. இப்போ நம்ம பொண்ணுக்கு எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க? குழந்தை எதுவும் உண்டா என்னம்மா? குழந்தை எல்லாம் இல்ல, வந்து ஒரே வருஷம் தான். சரி ஒரு சரி. வருஷத்துக்குள்ள 30 நாள் என்னமோதான் கூட இருந்திருக்கான். சரிங்கம்மா 30 சரிங்கம்மா. நாள் அவன் கூட இருக்கல. ம் ஏன்னா அவனுக்கு நைட் டியூட்டி போட்டு போட்டு நைட் டியூட்டி போயிடுறான். மில்லுல வேலை பார்த்தான். சரிங்கம்மா. இப்ப இந்த 2 பொண்ணு, இப்ப அப்ப உங்களுடைய வீட்டுக்காரர் இறந்து எவ்வளவு நாள் ஆகுதும்மா? அது 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம். நீங்க எதுலயும் வேலை பார்த்தீங்களாம்மா? இல்ல, எங்க பொண்ணுதான், பெரிய பொண்ணு வேலை பார்க்கிறா. சரிங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் எதுவும் வேலை பார்த்தாங்களா? ஆமா, கோர்ட்ல வேலை பார்த்தாரு. ஓ, அப்ப பென்ஷன் வந்துச்சாம்மா? ஆஹ் இப்ப உங்களுக்கும் பென்ஷன் வருதா? எனக்கு கம்மி தான், 7 ரூபா வருது சார். சரி, ஏதோ ஒரு அமௌண்ட் வருது. உங்க மூத்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலையா? ஆமா, சரி 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 சரி. அது எதுல வேலை பார்க்கறாங்க? கோர்ட்ஸ். கோர்ட்ல. அவங்களும் கோர்ட்ல தான். 2வது பொண்ணு? 2வது பொண்ணு இங்க நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி குடி இருக்கா. சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு வந்து, இப்ப நம்ம பொண்ணுக்கு வந்துமா, இப்ப இந்த பையன் 1 கோடி ரூபாய்க்கு மேல போட்டு பிசினஸ் பண்றாப்புல, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வருது, அப்பாவுக்கு பென்ஷன் வருது, என்ன சகோதரன் கல்யாணம் பண்ணி தனியா இருக்கிறாப்புல, இதுதான் உள்ள நிலவரம். இப்போ உங்களுடைய விவரத்தை நான் சொல்றேன். உங்க போட்டோ எனக்கு இல்ல. பொண்ணு வந்த உடனே நீங்க போட்டோ அனுப்புறோம்னு சொன்னீங்களா? எனக்கு போட்டோ அனுப்ப சொல்லுங்க. சரி, இது ஆ. என்ன ராசி, என்ன லக்கணம்? யாருமா? அந்த பையன் அவருக்கு வந்து சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், கன்னி ராசி, ம், மகர லக்கணமா மாப்பிள்ளைக்கு. பொருந்தாதேப்பா. பொருத்தாத நட்சத்திரம் கொடுத்துருக்கானே. சித்திர நட்சத்திரம் நம்ம பாப்பாவுக்கு புரட்டாதி தானம்மா? புரட்டாதி பொருந்தாதுன்னு ராசியில கொடுத்துருக்கான். எதுக்கும் பார்ப்போம். ஏம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா. ம், இப்ப இவங்களுக்கு வந்து 7 பொருத்தம் இருக்கு. பூரட்டாதி சித்திரைக்கு 7 பொருத்தம் இருக்கு. 1. சரி சரி. 2வது விஷயம், இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ம், உங்க பொண்ணுக்கு ஜாதகம் எந்த ஊர்ல பாத்தீங்க? இங்க நாங்க மதுரையில தான் எழுதியிருக்கோம். மதுரை இல்ல, எங்க கல்யாணத்துக்கு எங்க பாத்தீங்க? பார்க்கலப்பா, ஜாதகம் பார்க்காம ஏமாந்துட்டோம். இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, ஜாதகம் பார்க்கல, ரைட் தான். ஆ, இப்ப நான் என்ன சொல்லணும்னா, ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இப்போ உங்கள்ட்ட பேசுறதும் சரிதான், யார்கிட்ட பேசினாலும் நான் கமிஷனுக்காக பேசல, ஒரு இதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு இப்ப மறுமணம். ஆமா. இப்போ என்ன, அவருக்கும் மறுமணம். அவங்க ஜாதகம் பெரிய லெவல்ல பார்த்துதான் முடிச்சாங்க. ஆ, போகோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் முடிச்சாங்க. சரி. நான் ஜாதகம் உங்களை பார்க்க வேண்டாம்லாம் சொல்லல. நான் ஒரு விவரம் பார்க்கத்தான் சொல்றேன். வேணும். 2 பேருக்கும் மறுமணம். பையன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற நல்ல குடும்பமா இருக்கிறதுனால
நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க. ஆ, விருப்பம் இருந்தால் நான் ஆ, நான் உங்களை அவரை அப்பாவை பேச சொல்றேன். ஆ. உங்களுக்கு ஜாதகம் அனுப்ப சொல்றேன், பாருங்க, சரி, பேசுங்க. உங்களுக்கு ஜாதகம் முக்கியமா வேணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பொண்ணுக்கு வந்து 1,00,000 மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் இந்த வயசுல இருக்காம டக்குன்னு அதை பிடிச்சி நீங்க முடிச்சுக்கணும். சரி. அவங்க எந்த டிமாண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு நகை எவ்வளவு போட்டீங்க? முதல்ல அவளுக்கு நகையெல்லாம் போடலப்பா, விருப்பப்படுறதாப்பா. இந்த பொண்ணு எவ்வளோ இது 5 லட்ச ரூபா வேலைக்குன்னு கொடுத்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டேன்ப்பா. சரி அதனால அவனே 5 பவுன் நகை போட்டு வாங்கினா, நாங்க அந்த 5 பவுனையும் தூக்கி எறிஞ்சு வேணான்ட்டான். சரிங்கம்மா. இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருந்தால் பாருங்க. ஆ, இல்லைன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து செட்டியார் சமுதாயமா இருக்கணும். செட்டியார்ல உட்பிரிவு எதுனாலும் ஆமா, சம்மதம். செட்டியார்ல கொடுங்க. ஒரு வேலையோ பிசினஸோ சொந்த தொழிலோ எதுனாலும் பார்க்கலாம். சரி. சரிதானம்மா? இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்றேன். ஆ, என்னங்கிறிய எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்பு நாங்க வந்து பெரிய லெவலா எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு வயசு எத்தனை சொந்த வயசுல வீட்டுல எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள வேணும்? நீங்க சொல்றது சரிதான், சரி. சொல்ற வயசு சரிதான். ஆ ஆ. 35 38 வயசுக்குள்ள சரிதான். சரி சரி. பாருங்க, வேற எது இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப இந்த நான் நினைச்சேன் மிலிட்ரியில எதுவும் வேலை பார்க்குற பையனா இருக்கணும். ம் மறுமணம்னா கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப இப்ப தள்ளி இருந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும். புரியல நீங்க சொல்றது. தள்ளி இருந்துட்டு ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆ அப்படின்ட்டாரு ஜாதகக்காரு. ஆ. அதனால கொஞ்சம் பாப்போம் அப்படின்னு தான் பேசாம இருக்கேன். ம். யோசிப்போம். நீங்க தள்ளி இருந்தாருன்னா எப்படி வெளிநாட்டு மாப்பிள்ளை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைச்சேன். ஆ வெளிநாடுனா கவர்மெண்டா இருக்கட்டும், எது மிலிட்ரி வீட்டுல இருக்கவனா இருந்தா. ஆ. யாரு உட்காந்துருக்கா? என்னங்கம்மா? யாரோ பேசுறாங்களே. இல்ல இல்ல, பக்கத்துல பக்கத்துல. ஆஹ் ம். அதான் அப்படின்னு நினைச்சேன். ஆ. ஏன்னா இந்த பிள்ளை வந்து கும்பம் புரட்டாதி. நம்ம பொண்ணு எப்படிமா இருப்பாங்க? பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, நல்லா லட்சணமா இருப்பா. கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. ஆமா, லட்சணமா இருப்பா. ஆ. இது அந்த பொண்ணு ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைக்குதுப்பா. அதான் எனக்கு பெரிய தொந்தரவு. முதல்ல நீங்களே சொல்றீங்க நம்ம பொண்ணு குண்டா இருப்பான்னு சொல்றீங்க. ம். அதனால நான் என்ன சொல்றேன்னா போட்டோ முதல்ல அனுப்புங்க. ஆஹ் இதே நம்பர் தான், இந்த நம்பர் என் கையிலேயே இருக்கும். நீங்க போட்டோ அனுப்புங்க. ஆஹ் பார்த்துட்டு முதல்ல நம்ம பொண்ணை யாரு விரும்புறாங்கன்னு பார்ப்போம். சரியா? சரி. சரி ரைட். நான் இப்ப இவர்கிட்ட கொடுக்குறேன். இவர்கிட்ட பேச சொல்லவா, நீங்க பேசுறீங்களா? இல்ல நீங்க இப்ப பார்த்து நான் போட்டோ அனுப்பிட்டு நைட்டுக்கு தான் பாப்பா வருவா. சரி இங்க கம்ப்யூட்டர் சென்டர் வேலைக்கு போறா. சரி வரட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு போட்டோ அனுப்ப சொல்றேன். சரி. இந்த கரூர்ல இந்த ஐயாவுக்கு நான் சொன்னேன், அந்த பையன் 1,00,000 மேல வருமானம் வருது, அவருக்கு நீங்க அனுப்பின பிறகுதான் நான் போட்டோ அனுப்ப முடியும். அனுப்பி அவருக்கு முதல்ல பிடிக்கணும்ல. ஆமா ஆமா. அவர் கோடீஸ்வரனா இருக்காரு. கோடீஸ்வரனுக்கு நமக்கு பிடிக்கணும்லாமா? ஒரு நாள் கூட வாழல. நாங்க விரும்பலப்பா. கோடீஸ்வரன் எல்லாம் நாங்க விரும்பலப்பா. சரி எங்க சக்திக்கு உட்பட்டு தான் பாக்குறோம். சரிங்கம்மா. ரொம்ப ஓவராவும் பெரிய இடம் நாங்க விரும்பலப்பா. இல்லம்மா, அவங்க 1,00,00,000 ரூபாய்க்கு மேல போட்டு தொழில். அவங்க 1 கோடி இருந்தா அவங்க மட்டுக்கு இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்க கூட இருக்க மாட்டேன்ட்டாரு. அது கொஞ்சம் நேர்மையா இல்ல. ஒரே காரணம் வேலையை தொலைச்சிட்டு சரிம்மா. இப்ப எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? கேளுங்க. வேலையை தொலைச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்து இவளை கேட்டு அந்த வேலையை விட்டு இருந்தானா பொறுத்து போயிருப்பான். வேலையை தொலைச்சிட்டு இருந்து உட்காந்துக்கு நான் அவ்வளவு தூரம் உனக்கு சொல்லி வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு ஒரே தடவை தான் அவனை ஆட்டோவை பிடிச்சி ஏத்தி விட்டான் திண்டுக்கலுக்கு. அதோட போனேன் தான். அதுக்கு பிறகு வந்து எழுதி கொடுத்து வேணான்னு போயிட்டான். கோர்ட்டு மூலியமா வாங்கியாச்சாமா? கோர்ட்டு மூலமாலாம் இல்ல, அவ்வளவு பெரிய இல்லப்பா. இல்லம்மா, நீங்க கோர்ட்டு மூலமா எழுதி வாங்கிட்டீங்களா? கோர்ட்டு மூலமெல்லாம் எழுதி வாங்கல. வாங்கலையா? எல்லாரும் 4 பெரிய ஆள்களை வச்சு எழுதி வாங்கி போயிட்டான். அது செல்லாது இல்லாம கோர்ட்டு மூலமா எழுதி வாங்கலன்னா நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தானே. அதெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணி அவன் குடும்பமா இருக்கான். கல்யாணமே ஒட்டஞ்சத்துல குடும்பமா இருக்கான். சரி. அவன் வரக்கூடிய ஆளுகளா இருந்தா தான் என் மக கோர்ட்ல இருக்காளே, எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவான்ல. அது வரமாட்டான் அப்படின்னு தான் நாங்க விட்டுட்டோம். சரி சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத மாப்பிள்ள தான் வேணும், அப்படிதானே? சுமாரா இருக்கட்டும், ரொம்ப ஒரு வீடு இருக்க ஏதோ தொழிலுக்கு போறவனா இருக்கட்டும் நாங்க எதிர்பார்க்கிறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. அது நான் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட கோவிக்காதீங்க. மதுரை, திண்டுக்கல்,
தேனி இந்த பக்கம் தான் எதிர்பார்க்கிறேன். சரி. ஏன்னா நான் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது தூரம் தொழில இருக்குதுங்க. இப்ப உங்களுக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர். ஏமா விருதுநகர் பாக்கலாமா? விருதுநகர் பக்கம் தானே? கூட பாருங்க, பக்கத்து ரொம்ப தூரம் வேண்டாம். திருச்சி பாக்கலாமா? திருச்சி அதெல்லாம் வேணாம். ஏமா திருச்சி ஒரே பஸ் தானேமா, பக்கம் தானே? பக்கம்பா, நான் 61 வயசுக்காரி, எடுத்த ஏரியால என்னால போக முடியாது. சரிம்மா. திண்டுக்கல் பாருங்க, தேனி பாருங்க, சரி பாருங்க, இந்த இடங்கள்ல பாருங்க. சரிம்மா. சரி, மருந்து நல்ல வகையா இருந்தா சொல்லுங்க. இங்க தென்காசி மாவட்டம் பாக்கலாமா? தென்காசி பாருங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. பார்த்து இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரிங்கம்மா. நீங்க முதல்ல போட்டா அனுப்புங்க. குண்டா இருக்குன்னு சொல்றீங்களா, பார்த்து அவங்க முதல்ல விரும்பணுங்களா? சரி. நன்றிங்கம்மா. சரி, நன்றி.